முட்டை அப்படிங்கிறது ஒரு நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ். நமக்கு தேவையான கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கோலின், ஜியாசாந்தின், லூட்டின் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸும் இருக்குது. ஆனால் அதே சமயம் முட்டையை பற்றி சில தவறான கருத்துக்கள் இருக்குது. அதில் மித் நம்பர் 1, எக்ஸ் ஆர் ஹை இன் கொலஸ்ட்ரால் அண்ட் ஷுட் பி அவாய்டட். ஒரு முட்டையில் 186 மில்லிகிராம் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது லிவரால் தான் உருவாக்கப்படுது. மீதி 20% உணவின் மூலமாக கிடைக்குது. இப்போ உணவில் கொஞ்சம் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருந்தது அப்படின்னா லிவர் தன்னுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிக்குமே தவிர நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. எப்போ நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னா ப்ராசஸ்ட், ரிஃபைன்ட், ஃப்ரைடு ஃபுட்ஸை எடுத்துக்கும் போது தான் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். முட்டையை அளவோடு எடுத்துக்கும் போது அதிகமாகாது. மித் நம்பர் 2, எவ்ரி எக் பிகம்ஸ் அ சிக்கன். தவறு. எல்லா முட்டையும் குஞ்சு பொரிக்காது. கோழியானது சேவலோட சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி ஒவ்வொரு 26 மணி நேரத்துக்கும் ஒரு முட்டை போடும். சப்போஸ் சேவலோட சேர்ந்து போட்ட முட்டையாக இருந்தது அப்படின்னா அது ஃபெர்டிலைஸ்ட் எக் அப்படிம்பாங்க. அதை அடக்காக்கும், குஞ்சு பொரிக்கும். சேராமல் போட்ட முட்டையாக இருந்தது அப்படின்னா அது அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் அப்படிம்பாங்க. அதை அடக்காக்காது, குஞ்சும் பொரிக்காது. நம்ம கடையில் வாங்குகிற முட்டை எல்லாமே, அதாவது கமர்ஷியலி அவைலபிள் முட்டை எல்லாமே அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் தான். அது குஞ்சு பொரிக்காது. மித் நம்பர் 3, ஈட்டிங் ரா எக் இஸ் ஹெல்த்தியர் தென் குக்ட் எக். முட்டையை சமைத்து சாப்பிட்றது பதிலாக அப்படியே உடச்சி குடித்தா ஹெல்த்தி அப்படிங்கிறது தவறு. முட்டையை சமைத்து சாப்பிட்டாலும் சரி சமைக்காமல் சாப்பிட்டாலும் சரி அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூ மாறப்போகிறது கிடையாது. ஆனால் சமைத்து சாப்பிடும்போது அதோடைய ப்ரோட்டீன் டைஜஷன் அப்படிங்கிறது சீராக நடக்கும். பயோட்டின் அப்படிங்கிற விட்டமின் அப்சார்ப்ஷனும் அதிகமாகும். அதே சமயம் சமைத்து சாப்பிடும்போது சால்மோனல்லா அப்படிங்கிற பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்காது. சமைக்காமல் சாப்பிடும்போது பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும். அதனால ஃபுட் பாய்சனிங் வரக்கூடும். மித் நம்பர் 4, ப்ரௌன் எக் இஸ் ஹெல்த்தியர் தென் ஒயிட் எக். ப்ரௌன் எக் ஹெல்த்தியா, ஒயிட் எக் ஹெல்த்தியா அப்படிங்கிறது எக்ஷலோட கலரை பொறுத்து கிடையாது. அந்த கோழி எப்படி வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது கூண்டிலே வளர்க்கப்பட்டதா இல்லை கிராமத்தில் சூரிய வெளிச்சத்தில் மேய விடுற மாதிரி இயற்கையாக மேய விடப்பட்டதா, எந்த உணவு வழங்கப்பட்டது, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணப்பட்டதா, இது எல்லாத்த பொறுத்து இருக்குது. இதோடு சேர்த்து கோழியோட ஜெனட்டிக்ஸ், அதாவது ப்ரீடை பொறுத்தும் இருக்குது. இப்போ நம்ம கமர்ஷியலி அவைலபிள் கடையில் வாங்குகிற ப்ரௌன் எக்காக இருந்தாலும் சரி ஒயிட் எக்காக இருந்தாலும் சரி அந்த கோழி எல்லாம் ஒரே மாதிரி தான் வளர்க்கப்படுது. அதாவது கூண்டில் தான் வளர்க்கப்படுது. அதனால் ஊட்டச்சத்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது.